வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு உளுந்தே தேவையில்லைங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ரவா தோசை மாதிரி தான். பட் ரவா நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்ல. அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக டக்குன்னு இந்த தோசை ரெடி பண்ணிடலாம். அண்ட் நம்ம சேனல்லே நிறைய இன்ஸ்டன்ட் தோசாவோட ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அரிசி மாவு தோசைக்கு நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். இதுக்கு ரொம்ப ரவைலாம் சேர்க்கவே தேவையில்லைங்க. ஒரு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே இதுக்கு கரெக்டாகவே இருக்கும். நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, 4 கட் பண்ண பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, அடுத்து கேரட். நான் 2 கேரட் இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக துருவாமல் ஓரளவுக்கு பெருசாக துருவிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். அடுத்து தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ தயிர் சேர்க்கறதுனால சீக்கிரமாக மாவு புளிச்சு வரும், அதுக்காக தான். ஸோ இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு தோசை ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப கம்மி டைம் தான் எடுக்கும். இந்த தயிர் கூட ஆப்ஷனல் தான். நீங்கள் தயிர் சேர்க்காமலே கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை கலந்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு எந்த லம்ஸுமே இல்லாமல், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா உடனேயும் நீங்கள் ஊற்றலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றினா இன்னமும் நல்லா வரும். ஸோ அவ்வளோதாங்க, அரிசி மாவு பேட்டர், தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். உளுத்த மாவே தேவையே இல்லை இதுக்கு. நான் எனக்கு டைம் இருக்கனால நான் கொஞ்ச நேரம் அப்படியே இதை மூடி வச்சிடறேன். நம்ம இதில் அரிசி மாவு ரவைலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரம் விட்டாலே இன்னும் கொஞ்சம் மாவு திக்காகும். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த டைமில் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு திருப்பி கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றுங்க. நல்லா ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாவு. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு ரவா தோசை மாதிரி வரும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசை மாவு ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ரவா தோசை மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு பொடி வேணும்னா நீங்கள் இட்லி பொடி கூட மேலே தூவி சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ் இருந்தால் கேஷ்யூ நட்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை கூட இதோட சேர்த்துக்கலாம் மேலே. ஸோ மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர்பான அரிசி மாவு தோசை ரெடிங்க. இது மேலே நான் இப்போ பொடி தூவிட்டு அப்படியே நான் மூடி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நமக்கு சட்னி வேணும் அப்படின்லாம் இல்லை, இதை அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல மெலிசா ரவா தோசை மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த அரிசி மாவு தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் மாவு அரைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி தோசையில் நீங்கள் பொடி தூவி சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க. பொடியோடு சேர்த்து உருளைக்கிழங்கு மசாலா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு தக்காளி சட்னி, கார சட்னி அதை கூட இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி அரிசி மாவு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி தோசை நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக் வித் பிரியா சேனலில் இந்த தோசை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபிஸ் அதில் இருக்குது. அண்ட் மறக்காமல் குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.